கிராமத்திலாம் இனிமேல் டீ கடையில் வைக்க முடியாது. டீ கடை, போண்டா கடை, நம்முடைய செலவை, நம்முடைய ட்ரெஸ் எல்லாம் செலவு பண்ணிக்கிறோம் அந்த கடை, முடி திருத்துற கடை, இன்னும் எதை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு பேப்பர், தினத்தந்தி பேப்பர்ல இனிமேல் இதுக்கெல்லாம் 500 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் இன்னைக்கு இதுக்கெல்லாம் கட்டணம் வசூல் பண்றாங்க. எங்க கிராமத்தில் இருக்கிற கடைக்கு அப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. இனிமேல் ஒரு சின்ன கடை வச்சுக்கலாமோ இந்த அரசாங்கத்துக்கு போய் அனுமதி வாங்கணும். அதோட கொடுமை என்ன, அந்த கடையில் சிசிடிவி கேமரா பொறுத்து வேணுமா. அந்த கடையே ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் தான் போறோம். அதுல எங்க போய் சிசிடிவி கேமரா வைக்கிறது? அதுக்கு எப்படி கட்டட அனுமதி 25,000 கொடுத்து வாங்குறது? எவ்வளவு மோசமான செயல் பாருங்க. இந்த கிராம பகுதியில் தொழில் செய்வதற்கு லைசன்ஸ் கட்டாயம். டீ கடை முதல் அனைவருக்கும் பொருந்தும். டீ கடை முதல் அனைவருக்கும் பொருந்துமா? அதுல தமிழக அரசு உத்தரவு. சலவை கடை எல்லாமே ஹெட்டிங். இது நாங்க சொன்ன எடப்பாடி பழனிசாமி வேணு எங்க மீது கோபத்துல அவதூறா பேசுறான்னு சொன்ன தினத்தந்தியில இன்றைய தினம் வந்த செய்தி. இப்படி அங்கங்க ஏழைகள் ஒரு சின்ன கடை வைப்பாங்க, ஒரு பெட்டி கடை, ஒரு டீ கடை கிராமத்தில் வைப்பாங்க. அது என்ன ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா 500 ரூபா 600 ரூபா வரும், அவருக்கு ஒரு 100 ரூபா கிடைக்கும். அது கூட வரி போடுறாங்கன்னா இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அதுதான் இவ்வளவு கடனை வாங்கி இந்த கடனெல்லாம் கட்டுறதுக்கு இப்படிப்பட்ட வரி போட்டுட்டு இருக்கிறாங்க.